பொதுவெளியில் அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும். கொரோனா தடுப்பு ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னை பிராட்வே பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் தலைமைச் செயலாளர் ஆஜராக உத்தரவிட நேரிடும். சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. சென்னையில் தொழிலதிபர் கடத்தல் வழக்கில் காவல் ஆய்வாளர் கைது. 2 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய குழு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. இனப்பெருக்க தொழில்நுட்ப ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்த குழு அமைப்பு. கருமுட்டை விற்பனை விவகாரம் எதிரொலியாக தமிழக சுகாதாரத்துறை அதிரடி. கோரிக்கைகள் குறித்து கவலைப்படாமல் ரேஷன் ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும். விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிக்கை. முதியோர் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் எண்ணிக்கை குறைப்பு. நடவடிக்கையை அரசு கைவிடுமாறு ஓபிஎஸ் வலியுறுத்தல். கன்னியாகுமரி அருகே தேரை வடம் பிடித்து இழுக்க அமைச்சருக்கு எதிர்ப்பு. போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏ உள்ளிட்டோர் கைது. சென்னையில் தடையை மீறி நடத்தப்பட்ட ஹுக்கா மையம். மேலாளர் உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கட்டட விதிகள் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் இமெயிலில் தெரிவிக்கலாம். சமூக வலைதளங்கள் மூலமும் குறைகளுக்கு தீர்வு காணப்படும் என சிஎம்டிஏ அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளை திறக்க தீவிர ஏற்பாடு. விழுப்புரத்தில் தூய்மை பணியை நேரில் ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர். அரியலூர் அருகே கிணற்றில் இருந்து சாக்கு மூட்டையில் பெண் சடலம் மீட்பு. நகைக்காக கொலையா என போலீசார் விசாரணை. ஜெயங்கொண்டம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் அடித்து கொலை. உறவினரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மே மாத உண்டியல் காணிக்கை 130 கோடி. வரலாற்றில் முதல் முறையாக ஒரே மாதத்தில் அதிக தொகை வசூல். கோவையில் 290 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை நொச்சிக்குப்பத்தில் கோவிலை இடிக்க மீனவர்கள் எதிர்ப்பு. சாலையில் படகுகளை நிறுத்தி போராட்டம். புதுச்சேரி வில்லியனூரில் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டம். நார்வே செஸ் தொடரில் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா வெற்றி. 7.5 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். நாடு முழுவதும் புதிதாக 8,329 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். இயந்திர கோளாறு காரணமாக ஓடுபாதையில் நிறுத்தப்பட்ட தாய்லாந்து விமானம். சென்னையில் 158 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நயன்தாரா விக்னேஷ் சிவனுடன் காலணி அணிந்து வந்ததால் சர்ச்சை. விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. திருப்பதியில் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தேவஸ்தானத்திற்கு விக்னேஷ் சிவன் கடிதம். ரசிகர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்பதால் பரபரப்பில் காலணி அணிந்திருந்ததை கவனிக்க தவறிவிட்டதாக விளக்கம். சத்தீஸ்கரில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன். பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி மீட்பு பணி தீவிரம்.
மேற்கு வங்க மாநிலத்தில் வன்முறையாக மாறிய போராட்டம். கண்ணீர் புகைகுண்டுகள் வீசி போராட்டக்காரர்களை கலைத்த போலீசார். முகமது நபிகள் குறித்த சர்ச்சை கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம். ராஞ்சியில் பல்வேறு பகுதிகளில் 144 தடை உத்தரவு.